சட்டமன்ற தேர்தலில் களமிறங்குகிறாரா கனிமொழி கருணாநிதி? அவங்க தான் தேசிய அரசியலில் இருக்காங்க. திமுகவோட நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்காங்க. அவங்க ஏன் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அதுக்கான காரணங்களை சொல்கிறேன். கனிமொழியை பொறுத்த வரைக்கும் தேசிய அரசியலில் தான் அவங்களுடைய தொடக்கத்தில் இருந்தே கவனம் செலுத்துகிறாங்க. முதல்ல மாநிலங்களவை உறுப்பினர், அதன் பிறகு மக்களவை உறுப்பினர்னு அவங்களுடைய கவனம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தேசிய அரசியலை நோக்கி தான் இருந்துச்சு. டெல்லியில் திமுகவினுடைய முகமாகவே கனிமொழி மாறியிருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போ சமீபத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் ஒரு சிக்கல் வந்தப்போ கூட கனிமொழி தான் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு நபராக திமுக தலைவர் ஸ்டாலினால் அனுப்பி வைக்கப்பட்டார். அதே மாதிரி அவங்களும் டெல்லியில் போயிட்டு ராகுல் காந்தி, சோனியா காந்தி போன்றவர்களை சந்தித்து திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைவதற்கு ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணாங்க. அப்படி இருக்கக்கூடிய கனிமொழி சட்டமன்ற தேர்தலில் ஏன் போட்டிடணும், மாநில அரசியலுக்கு ஏன் வரணும் அப்படிங்கிற கேள்விகள் இயல்பாக வரதான் செய்யும். அவங்களுடைய ஆதரவாளர்கள் விருப்ப மனு கொடுக்கும்போது திமுக சார்பாக இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு விருப்ப மனு வாங்குறாங்க இல்லையா, அதில் சுமார் 70-80 பேருக்கு மேலே கனிமொழி கருணாநிதி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி விருப்ப மனு கொடுத்தாங்க. அப்போவே ஒரு பரபரப்பு ஏற்பட்டுச்சு. கனிமொழி எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்க போகிறாங்களா, அது எப்படி சாத்தியம், திமுக தலைமை அதுக்கு சம்மதிக்குமா அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. இப்போ இன்றைக்கி ஒரு கருத்து கணிப்பு முடிவு வந்திருக்கு. ஐபிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அதாவது லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் ஒரு கருத்து கணிப்பை நடத்தியிருக்காங்க. அதில் கனிமொழியை பற்றியும் ஒரு கேள்வியை முன் வச்சுருக்காங்க. அதாவது அவங்க மாநில அரசியலுக்கு வரணுமா இல்லை தேசிய அரசியல்லையே தொடரணுமா அப்படின்னு கேட்கும்போது மாநில அரசியலுக்கு வரணும்னு 50% மேற்பட்டவர்கள் சொன்னதாக அந்த கருத்து கணிப்பு நிறுவனம் அறிக்கையாகவே வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த தலைவரை முன்னிறுத்தி நீங்கள் வாக்களிப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது இங்கே ஏற்கனவே முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தாவேகா தலைவர் விஜய், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், இவர்களுடைய பெயர் பட்டியலில் அண்ணாமலை மற்றும் கனிமொழியுடைய பெயரும் இருக்குது. எனவே கனிமொழிக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. அதனால் அவங்க சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டால் திமுகவின் எதிர்காலத்திற்கு அது சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுடைய ஆதரவாளர்கள் நீண்ட காலமாகவே அவங்கள மாநில அரசியலுக்கு வர சொல்லி வலியுறுத்துகிறாங்க. பட் திமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் அவங்கள தேசிய அரசியலில் இருக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் திமுக தலைமையின் எதிர்பார்ப்பாக இருப்பதாக சொல்லப்படுது. கடந்த மக்களவைத் தேர்தல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் தூத்துக்குடியில் அவங்க போட்டிட்டாங்க 2024. 2019 அங்கே தான். 2024 மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. ஏறத்தாழ அவங்க ஒரு 55% வாக்குகளை அங்கே வாங்கியிருந்தாங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டவங்கெல்லாம் 15%, 13% ஓட்டு மட்டும்தான் வாங்கினாங்க. அதுலேயும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக அவங்க வாங்கின ஓட்டு பாருங்கள். விளாத்திக்குளத்தில் 80,369 வாக்குகள், தூத்துக்குடியில் 1,03,161 வாக்குகள், திருச்செந்தூரில் 1,04,441 வாக்குகள், ஸ்ரீவைகுண்டமில் 81,371 வாக்குகள், ஒட்டபிடாரம் தொகுதியில் 85,274 வாக்குகள், கோவில்பட்டியில் 87,263 வாக்குகள். ஸோ இந்த அளவுக்கு ஒவ்வொரு தொகுதியிலையுமே அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கான வாக்குகள் அப்படிங்கிறது கிடச்சிது. அவங்களும் டெல்லியில் பார்லிமெண்ட் செஷன் நடக்கும்போது அங்கே போயிட்டு மத்திய அரசுக்கு எதிரான விஷயங்களை கேள்விகளாக முன்வைக்கிறது, அதே மாதிரி தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை பேசுறதுன்னு சொல்லி டெல்லி அரசியல்லையும் ஆக்டிவாக இருப்பாங்க. பார்லிமெண்ட் இல்லாத நேரங்களில் அவங்களோட தொகுதிக்கு ரொம்ப பரபரப்பாக இயங்கக்கூடிய ஒரு நபராகவும் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட அவங்க தொகுதியில் ஒரு பிரச்சனை வரும்போது நேரடியாக அந்த குடும்பத்தை போய் சந்தித்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி அந்த தொகுதியில் எப்போவுமே நூக் அண்ட் கார்னர் பயணிக்கக்கூடிய ஒரு எம்பியாக இருக்காங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. அப்படி இருக்கும்போது சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான காரணம் இருக்குமா, அவங்க அதை வெளிப்படையாக சொல்லியிருக்காங்களான்னா இதுவரையும் கனிமொழி அவங்க சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடணும், மாநில அரசியலுக்கு வரணுங்கிறத வெளிப்படையாக எங்கேயும் சொன்னதில்லை. செய்தியாளர்கள் கேட்கும்போது கூட அந்த கேள்வியை கடந்து போயிருக்காங்களே தவிர வரேன்னு சொன்னதில்லை, வரமாட்டேன்னு சொன்னதில்லை. அதனால் அவங்களுக்கும் மாநில அரசியலில் ஒரு ஈடுபாடு இருக்குது. ஆனால் தலைமை என்ன நினைக்கும், தலைவர் என்ன நினைப்பார் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருப்பது மாதிரி தான் தெரியுது. சரி, ஒருவேளை அவங்க இங்கே போட்டியிடுறதா இருந்தால் எந்த தொகுதியில் போட்டியிடுவாங்க அப்படின்னு விசாரிக்கும் போது என்ன மாதிரியான தகவல்கள் வருது அப்படின்னா, தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் அவங்களுக்குன்னு ஒரு ஆதரவு வட்டம் இருக்குது. நிச்சயமாக அந்த பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சிக்குள்ளே வர ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியை தேர்ந்தெடுத்து அவங்க நின்னாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஆனால் அவங்க அங்கே போட்டியிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அங்கே ஏற்கனவே 2 பேர், ஒன்று அமைச்சர் கீதா ஜீவன், இன்னொருத்தர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், இவங்க 2 பேருமே அங்கே ஒரு ஹெவி வெயிட்ஸாக இருக்காங்க. அவங்க 2 பேருமே இப்போ கனிமொழி கருணாநிதிக்கு ஆதரவாக அவங்க எந்தெந்த இடங்களுக்கு போகிறாங்களோ அங்கெல்லாம் அவங்களோட பயணிக்கிறாங்க அப்படின்னாலும் கூட எம்எல்ஏ எலெக்ஷனில் ஒருவேளை கனிமொழி வருவதாக இருந்தால்
இவங்க 2 பேர் நிற்கிற தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதி ஒரு வேளை தேர்வு செஞ்சால் அது அங்கே வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். அவங்கள வந்து பகச்சிக்கிற மாதிரியோ அல்லது அவங்களோட ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரியோ ஆயிருங்கிறதுனால கனிமொழிக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னே சொல்கிறாங்க. ஏன்னா தூத்துக்குடியில் 1,00,000க்கும் மேலே ஓட்டு வாங்கியிருக்காங்க கனிமொழி. அங்கே யார் எம்எல்ஏன்னு பார்த்தா அமைச்சர் கீதா ஜீவன். அவங்க மறுபடியும் போட்டியிட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திருச்செந்தூர் தொகுதியும் கனிமொழிக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான். அங்கே யார் சிட்டிங் எம்எல்ஏனா அனிதா ராதாகிருஷ்ணன். ஸோ அவங்க 2 பேர் இருக்காங்க. அதனால் அந்த இடத்தில் போட்டியிடுவது உகந்ததாக இருக்காதுங்கிறது தான் அவங்களுடைய ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது. சரி, அப்போ வேறு எங்கே தான் போட்டியிடுவாங்க? ஒருவேளை அவங்க போட்டியிடுவதாக இருந்தால் எந்தெந்த தொகுதிகளை கன்சிடர் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்கும்போது சென்னையில் 2 தொகுதி வந்து அவங்களுக்கு விருப்பமான தொகுதி அங்கே வந்து போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி. அங்கே இப்போ வேலு அப்படிங்கிற ஒருத்தர் தான் திமுகவை சேர்ந்த எம்எல்ஏ இருக்கார். அவரும் கனிமொழியினுடைய ஆதரவாளர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதி, அங்கேயும் வந்து அவங்க போட்டியிடுவதற்கான ஒரு சூழலும் வாய்ப்பும் இருக்குது. இந்த 2 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியை கூட அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. சென்னையிலேருந்து ஒரு வேளை அவங்க எம்எல்ஏவா, அதாவது மயிலாப்பூர்லேயோ திருவொற்றியூர்லேயோ தேர்ந்தெடுக்கப்பட பட்சத்தில் நாளைக்கு திமுக ஆட்சி அமைந்தால் அமைச்சராக தேர்வு செய்யப்படும் போதும் சிக்கல் இருக்காது. இதுவே தூத்துக்குடியில் ஒரு வேளை அவங்க நிற்கிறாங்க, ஜெயிச்சிட்டாங்க, எம்எல்ஏ ஆகிறாங்க, திமுக ஆட்சிக்கு வருது அப்படின்னா ஏற்கனவே அந்த மாவட்டத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக அனிதா ராதாகிருஷ்ணனும் கீதா ஜீவனும் இருக்காங்க. அங்கிருந்து இன்னொருத்தரை அமைச்சராக தேர்ந்தெடுப்பது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிற கேள்வி வரும். இல்லைனா ஒரே மாவட்டத்துக்கு அதிகமான ரெப்ரசன்டேஷன் கொடுத்த மாதிரியான சிக்கலும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இதையெல்லாம் அவங்க வந்து யோசிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ சென்னையிலேருந்து அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். சென்னையிலேருந்து பாருங்கள், ஏற்கனவே சேகர் பாபு, மா சுப்பிரமணியன், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அவங்களும் கூட அவங்களுடைய வாக்காளராக பார்த்தா அவங்க சென்னையில் தான் இருக்காங்க. ஸோ இத்தனை பேர் வந்து இங்கேயே இருக்காங்க. அதனால் ஒரு தலைநகரத்திலிருந்து ஜெயிச்சு வரவங்களுக்கு அந்த சிக்கல் இருக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் முன்வைக்கிறாங்க. ஸோ அவங்க தலைநகரத்திலேருந்து ஏதாவது ஒரு தொகுதியை தேர்வு செய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. ஒருவேளை தென் மாவட்டங்களுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா பாளையங்கோட்டை தொகுதியை அவங்க தேர்வு செய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கேயும் திமுகவுக்கு ஒரு வலுவான செல்வாக்கு இருக்குது. கனிமொழியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சமூக ரீதியான பின்னணி இருக்கக்கூடிய தொகுதியில் போய் நிற்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களே வந்து அடிப்படையில் ஒரு பெரியாரிஸ்ட்டு, ஜாதிகளை கடந்து தான் நம்ம வந்து யோசிக்கணும், சிந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு இயங்கக்கூடியவங்க. அப்படிங்கிறதுனால தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஒரு ஜாதி அடையாளம், சமூக அடையாளம் இருப்பதாக வெளியில் சொல்லப்பட்டாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த சமூக வாக்குகள் அதிகம் இருக்கிற இடத்துல தான் நான் போய் நிற்கணும்னு கிடையாது. திமுகவுக்கு வலுவாக இருக்கக்கூடிய இடம், இல்லை கனிமொழி போய் நின்னா ஜெயிக்கக்கூடிய இடம்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல தான் அவங்க போட்டியிட வாய்ப்பு இருக்கே தவிர தன்னை வந்து ஒரு ஜாதி வட்டத்துக்குள்ளே அடைக்கணும்னு நினைக்கிற நபர் கனிமொழி இல்லைன்னு அவருடைய ஆதரவாளர்கள் தரப்பில் சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் திமுக தலைமை விருப்பப்பட்டால் தான் அவங்க போட்டிடுவாங்களே தவிர அவங்க ரொம்ப கட்டாயப்படுத்தி புஷ் பண்ணி மாநில சட்டமன்றத்துக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க. கலைஞர் இருக்கும்போது எப்படி வந்து கட்சியில் அவங்க ஒரு செல்வாக்கான நபராக இருந்தாங்களோ அதே மாதிரி அதே அளவுக்கான ஸ்பேஸை வந்து இன்றைக்கி முதல்வர் ஸ்டாலினும் கொடுத்துருக்கிறாரு. சொல்லப்போனால் ஒரு படி மேலே போய் தன்னுடைய தங்கையை வந்து அரவணைக்கிறதுல ஸ்டாலின் வந்து எப்போவுமே ரொம்ப கவனமாக இருப்பார். அவங்களுக்கு 2019 மக்களவை குழு தலைவராக பொறுப்பு கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி 2024 ஜெயித்த உடனே டிஆர் பாலு மாதிரியான சீனியர்கள், திருச்சி சிவா மாதிரியான சீனியர்கள் இருக்கக்கூடிய நேரத்திலையும் கூட கனிமொழியை தான் டெல்லியின் முகமாக ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்ற குழு தலைவராக அறிவிச்சிருக்கிறாரு. அது ஒரு முக்கியமான பொறுப்பு. அங்கே நேரடியாக சோனியா காந்தி, ராகுல் காந்தி போன்ற தேசிய அளவிலான தலைவர்களோடு இன்றைக்கி பெரிய அளவுக்கு ஒரு அறிமுகம் கனிமொழிக்கு இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி இங்கே கட்சின்னு வரும்போதும் அவங்க மகளிரணி செயலாளராக இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கும்போது கனிமொழியும் அதே நேரத்தில் துணை பொதுச் செயலாளராக கட்சிக்குள்ளே கொண்டு வரப்படுறாங்க. இன்றைக்கி திமுகவில் ஒரு பெண் அரசியல், பெண்களுக்கான ஒரு முகமாகவே கனிமொழி மாறி இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கையும் அவங்க இந்த நாளடைவில் தேசிய அளவில் அவங்க பேசின சில பேச்சுக்கள்லாம் வந்து நாடாளுமன்றத்தில், அகில இந்திய அளவில் ஊடகங்களையும் சரி பிற மாநில அரசியல் தலைவர்களிடமும் அவங்களுக்கு ஒரு வரவேற்பை பெற்று கொடுத்துருக்கு. அதனால் நிச்சயமாக வந்து அவங்க அந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்க மாட்டாங்க. இது இறுதியாக முடிவெடுக்க வேண்டியது திமுக தலைவர் தான். அந்த அடிப்படையில் அவர் முடிவெடுத்தாருன்னா போட்டிடுவாங்க, இல்லைனா அவங்க தேசிய அரசியலே கண்டினியூ பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை தான் சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தேர்தலாக மாறிட்டு இருக்கு. திமுக அதிமுகவுக்கு இடையே நேரடி போட்டி இருந்தாலும் தாவேகான்ற ஒரு புது கட்சி வந்த பிறகு காங்கிரஸ் கூட 25 இடங்கள் வாங்கினவங்க இன்னைக்கு 28 இடங்கள் வாங்கியிருக்காங்க. தாவேகாவுக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் பெண்கள் ஆதரவு அப்படிங்கிறது பாலிட்டிக்ஸில் நிறைய டைனமிக்ஸையே மாற்றிருக்கு. அதனால் இந்த 2026 தேர்தல் களம் அப்படிங்கிறது நிச்சயமாக பல ஆச்சரியங்களையும் பல சுவாரஸ்யங்களையும் தரக்கூடிய களமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. உங்களுடைய கருத்து என்ன? கனிமொழி தேசிய அரசியலில் இருப்பது அவருடைய பொலிட்டிக்கல் கெரியருக்கு நல்லதா, இல்லை மாநில அரசியலுக்கு அவங்க வருவது தான் சிறந்ததுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.